ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார் ஆட்டோமோட்டிவ்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஆல் நியூ டொயோட்டா கிளான்ஸாவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம எடுத்துருக்க வேரியண்ட்னு பார்த்துட்டிங்கன்னா வி வேரியண்ட்டுங்க. இதுதான் டாப் மோஸ்ட் வேரியண்ட்டுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் எக்ஸ்டீரியர்னு வந்துட்டிங்கன்னா இதுதாங்க இந்த காரோட எக்ஸ்டீரியர். சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கார் என்னென்ன காரோட காம்பீட் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். இந்த கார் வந்து i20யோட காம்பீட் பண்ணுது. அப்புறம் அல்ட்ராஸ், அப்புறம் வந்து மாருதி சுசுகி பெலனோவை பொறுத்த வரையும் இதோட ரீபேஸ் வெர்ஷன் தான். ஆக்சுவலி பெலனோலேருந்து தான் அவங்க வந்து கிளான்ஸாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ தட் இதோட நீங்கள் பெலனோ கிளான்ஸாகனா அது உங்களோட இது. பட் இதோட ஒரிஜினல் காம்பீட்டர்னு பார்த்தீங்கன்னா i20 as well as அல்ட்ராஸ்ங்க. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம ஹெட்லைட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஹெட்லைட்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எல்இடி ஹெட்லைட்ஸ் அண்ட் எல்இடி டிஆர்எல் தாங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் கீழேன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு எல்இடி ஃபோக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சி ஷேப்பில் ஒரு க்ரோம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் க்ரில்லுன்னு பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. மஸ்குலராக இருக்குங்க அதோட க்ரில். ஓகேவா? அப்புறம் நம்ம அதில் டொயோட்டோ லோகோ வந்துருக்கு. அந்த டொயோட்டோட குளோபலி அதோட டிசைன் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சைட் லுக்குன்னு வந்துட்டிங்கன்னா இதுதாங்க இந்த காரோட சைட் லுக். ஃபஸ்ட் நம்ம வீல்ஸ்லேருந்து அனுப்போம். வீல்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 16 inches அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோர் ஹேண்டில்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு க்ரோமில் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து அந்த விண்டோ கார்னிஷ் வந்துதுங்க. அதை சுற்றியில் அந்த பெலானோவில் இருக்க மாதிரி அந்த விண்டோ கார்னிஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூவி கட் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் ஓஆர்விஎம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பாடி கலரில் தான் வருது. அதில் வந்து ஒரு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில் வந்து 360 degree கேமராக்குரிய ரைட் சைடு கேமரா வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வண்டியோட ரியர் லுக்குன்னு வந்துட்டிங்கன்னா அப்படியே பெலானோ தாங்க. அந்த பெலானோவில் அந்த பேட்சிங்கும் அப்புறம் அந்த நேம் தான் மாறிச்சு. அப்புறம் அந்த டைலைட் மாறிச்சு. வேறு எல்லாமே அப்படியே பெலானோவில் வந்து கேரிஃபை பண்ணது தாங்க. வைப்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. வித் அதிலே வாஷர் வந்துடுதுங்க. அதுக்கு கீழே வந்து நமக்கு அந்த க்ரோமில் வந்து ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் டொயோட்டோ பேட்சிங் வந்துடுதுங்க. வி பேட்சிங் இந்த வேரியண்டோட பேட்சிங் வந்துடுதுங்க. அப்புறம் கிளான்ஸா இந்த வண்டியோட நேம் வந்துடுதுங்க. அப்புறம் டெய்லைட்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்இடி டெய்லைட் தான் கொடுத்துருக்காங்க. அதில் இண்டிகேட்டர்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளான்ஸாவோட இன்டீரியரும் வந்துட்டிங்கன்னா இதுதாங்க இந்த இன்டீரியர். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேரிங் வீலில் தான் நினைப்போம். ஸ்டேரிங் வீல்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுதுங்க. அப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த இன்ஃபோடெயின்மென்ட் கண்ட்ரோல் பண்ண சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வந்து நமக்கு அந்த 3 கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து டொயோட்டோ பேட்சிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஹெட்லைட்ஸ் கண்ட்ரோல் கூடிய அந்த இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வைப்பர் கூடிய இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் டிஎஃப்டின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பெலானோவில் இருக்க மாதிரி தாங்க. ரெண்டுமே அனலாக். அதில் சென்டரில் ஒரு டிஎஃப்டி கொடுத்துருக்காங்க. கலர் டிஎஃப்டி சூப்பராக இருக்குங்க. அதுலேயே ஏகப்பட்ட இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து நீங்கள் இன்ஃபோடெயின்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 9 inches இன்ஃபோடெயின்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடெயின்மெண்ட்லேயே நம்மளுக்கு வந்து 360 degree கேமராக்குரிய இதுவுமே கொடுத்துருக்காங்க. அதோட கிளாரிட்டி வந்து ஓகேவாக இருக்குங்க. ஓகேவா? ரொம்ப சும்மாருன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக இருக்குங்க. இந்த பட்ஜெட் கொடுத்துருக்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகேங்க. வந்துட்டிங்கன்னா இது தாங்க ரூஃப். ஆக்சுவலி இந்த வண்டியில் வந்து எலக்ட்ரிக் சன் ரூஃப் கொடுக்கலங்க. ஒன்லி இந்த அல்ட்ராஸும் அப்புறம் i20 மட்டும்தான் இந்த செக்மெண்ட்டில் வந்து எலக்ட்ரிக் சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்புறம் 2 சன் பிளேடர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 கேபின் லைட்ஸ் இருக்குங்க. அதுவுமே வந்து எல்இடி கொடுக்காம வந்து ஒரு ஹாலோஜன் பல்ப்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் ஓஆர்விஎம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கில் தாங்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு குட் ஃபீச்சர். ஓகேவா? வண்டியில் வந்து ஆல் 4 பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. வந்துட்டிங்கன்னா இது தாங்க இந்த வண்டியோட ரியர் ஸ்பேஸ். நம்மளுக்கு வந்து இதோட ஷெட் ரூமு அப்புறம் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட டை சப்போர்ட் எல்லாமே இருக்குது. ஓகேவாக இருக்குங்க. நீங்கள் வந்து 2 பேசஞ்சர்ஸ் முன்னாடி உட்காரலாங்க. அப்புறம் ஒரு சின்ன சைல்டை வந்து நீங்கள் உட்கார வைக்கலாங்க. அப்புறம் 3 point சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இது மட்டும் நடுவில் உட்காந்துருக்க பேசஞ்சருக்கு மட்டும் ஹெட்ரெஸ்ட் மட்டும் கொடுக்கலங்க. இந்த டொயோட்டோ கிளான்ஸோட வேரியண்ட் இப்போ நம்ம எடுத்துருக்க வேரியண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இது வந்து வி வேரியண்ட்டுங்க. ஃபஸ்ட்டு இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் இன் மதுரை பார்ப்போங்க. ஆன்ரோட் ப்ரைஸ் இன் மதுரை வி ஏஎம்டின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 11,78,000 கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னன்னா இந்த காரோட இந்த ப்ரைஸுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி குட்ங்க. இட்ஸ் வேல்யூ ஃபார் மணி. நீங்கள் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. இது வேல்யூ ஃபார் மணினா இட்ஸ் கம்ப்ளீட்லி வேல்யூ ஃபார் மணிங்க. சூப்பராக இருக்குங்க. இது i20 இதோட காஸ்ட்லி. i20 வந்து நீங்கள் டாப் அண்ட் எப்படியுமே ஆஸ்ட்ரோ ஆப்ஷனல் நீங்கள் போனாலுமே 13-14 lakhs அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடுது. அது வந்து அதில் அதுக்கடுத்து இதுக்குனால அதில் நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து இந்த 11,78,000க்கு இதில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் அவங்க கொடுக்கணுமோ அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அபவுட் டொயோட்டோ கிளான்ஸாங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் கார் ஆட்டோமோட்டிவ். ட்ரைவ் சேஃப், பி சேஃப்.